अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்வதுதான் திருமங்கை ஆழ்வாருக்கு மிகவும் உகந்த ஒரு செயலாகும். 108 திவ்ய தேசங்கள் என்று கொண்டாடப்படுகின்ற வைணவ திருத்தலங்களிலே 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த பெருமை திருமங்கை ஆழ்வார் ஒருவருக்கே உரியது. மற்றையோர் யாரும் பாடாத பல திவ்ய தேசங்களை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதிலே ஒரு திவ்ய தேசம்தான் தற்பொழுது நாம் அனுபவித்து வருகின்ற இந்த சிங்கவேள் குன்றம் என்கின்ற அகோபிலம். அதாவது வடகோடியிலே இருக்கிற திவ்ய தேசங்களாக அனுபவித்து வந்தவர் திருப்பிரிதி, திருவதரிகாச்சிரமம், சாலக்கிராமம், நைமிஷாரண்யம் என்ற திவ்யதேசங்களை அனுபவித்த பிற்பாடு தம்முடைய திருமொழியினுடைய 7வது பதிகத்திலே சிங்கவேள் குன்றம் என்கின்ற அகோபலத்தை பற்றி பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். அதிலே மிக அழகாக என்ன தெரிவிக்கின்றார் என்றால், அந்த எம்பெருமான் நரசிங்கனாக அவதரித்த பொழுது மிகவும் பயங்கரமான தோற்றத்தோடு எழுந்தருளியிருந்தான் என்று அவனுடைய அந்த தோற்றத்தை வர்ணித்தார். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறானோ அதே போலத்தான் அவன் எழுந்தருளிருக்கிற சிங்கவேள் குன்றம் என்கிற திருப்பதியும் கூட மிகவும் பயங்கரமாகவே இருக்கிறது. ஆக அது அவனுக்கு தகுதியான இடம், அந்த இடத்திற்கு தகுதியான எம்பெருமான் என்று நாம் கொள்ளும்படியாக பகவானும் பயங்கரமானவன், அந்த இடமும் பயங்கரமானது என்று நமக்கு அதை சேர்த்து சேர்த்து அனுபவிக்கின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் முதல் 2 அடிகளாலே அந்த எம்பெருமானுடைய பயங்கரமான தோற்றத்தை சொன்னவர் அடுத்த 2 அடிகளாலே அந்த ஊரினுடைய பயங்கரத்தை வர்ணிக்கிறார். அங்கே யானைகளை கொல்ல வேண்டும் என்று புலிகள் திரிகின்றன, ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் என்று அப்படி எல்லாம் அங்கே திரிந்து கிடக்கின்றன என்றெல்லாம் தெரிவித்தவர் கடைசியாக இந்த 9வது பாசுரத்திலே ஓர் அர்த்தம் தெரிவிக்கின்றார். என்ன தெரிவிக்கின்றார்? அந்த இப்படியெல்லாம் பயங்கரமாக எழுந்தருளியிருந்த எம்பெருமான் யார் என்றால் ஸ்ரீமகாலட்சுமி என்று சொல்லப்படுகின்ற பெரிய பிராட்டியார், அவளுக்கு மணவாளன் என்று சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது, பிராட்டிக்கு மணவாளன் என்று சொல்லுகிற பொழுது அந்த பயங்கரமெல்லாம் போய்விடுகிறது. அவனிடத்தில் அந்த பயப்பட வேண்டிய நிலையே நமக்கு ஏற்படாமல் நமக்கு அது மிகவும் அதாவது பற்றத்தகுந்ததாக ஆகிவிடுகிறது. ஆகையினாலேதான் இப்படி பிராட்டியோடு எழுந்தருளியிருக்கின்ற நரசிங்க பெருமானை பயங்கரமான நரசிங்கன் என்று சொல்லுவதில்லை, அழகிய சிங்கன் என்று அவனுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் அந்த அகோபலம் என்கிற திவ்ய தேசத்திலே சென்றோமானால் அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு பிரகலாத வரதன் என்றும் அழகிய சிங்கன் என்றும் தான் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அழகிய சிங்கன் என்றால் எப்பொழுது என்றால் இரணியனை கொல்லுகிற பொழுது பயங்கரமாக இருந்தான். ஆனால் அந்த பிராட்டியை மடியிலே வைத்துக் கொண்டு அவன் மாலோலனாக, அதாவது பிராட்டிக்கு மணவாளனாக அவன் இருக்கிற பொழுது அவன் அழகிய சிங்கனாகத்தானே இருந்தான். ஆகினாலே கீழே 8 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானை பயங்கரமான தோற்றத்தை உடையவன் என்று மென்ற பேழ்வாய், எரிந்த பைங்கண் என்றெல்லாம் அவனை வர்ணித்துக் கொண்டு வந்தவர் இந்த 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றார், நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான். அதாவது 9வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானை நாம் போய் சேவிப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கிற பொழுது அந்த எம்பெருமான் மிகவும் சௌமியமான ரூபம், அழகான ரூபத்தோடு இருக்கிறான். ஏனென்றால் பிராட்டியோடு கூடினவன் அல்லவா என்று தெரிவிக்கின்றார். நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்கனின்னா ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்பா புல்லிழையாத்து அதர்வாய் சில்லு சில்லென்றொல்லராத சிங்கவேல் குன்னமே. கீழ்ப்பாசுரத்திலெல்லாம் அந்த எம்பெருமான் அவன் பயங்கரமானவன், அவன் எழுந்தருளிருக்கிற கேத்திரமோ அதுவும் அதி பயங்கரமானது என்று தெரிவித்தவர் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார், நெஞ்சே நாம் தொழுதும் அந்த எம்பெருமானை தொழுவோம், நீ வா என்று அழைக்கிறார். ஐயோ, அவன்தான் மிகவும் பயங்கரமானவனாயிற்று, அவனை போய் நாம் எப்படி சேவிப்பது என்று அஞ்சுகிறாயா? நல்லை நெஞ்சே, மிகவும் நல்ல நெஞ்சே, இங்கே வா, உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்லுகிறீர் என்றார்.
அல்லி மாதர் புல்கன் என்ற, அல்லி மாதர் என்றால் பெரிய பிராட்டியார், அவள் புல்கன் என்ற என்னால் அவள் அணைத்துக் கொள்ளும்படியாக இருக்கிறானா. அப்படி அணைத்துக் கொள்ளுகிற பொழுது எம்பெருமானுக்கும் அந்த கோபமெல்லாம் மறைந்து சந்தோஷத்தாலே அவனுக்கு என்ன ஆயிற்றுன்னா, அவனுடைய 2 தோள்கள் 4 தோள்கள் 1000 தோள்களாக பணைக்கின்றனவாம். அந்த அல்லிமாதர் புல்கன் என்ற 1000 தோழன் என்று 1000 தோழனாக இப்படி அடியவர்களுக்கு வாரி வழங்குவதற்கு 1000 கைகளை உடையவனாக ஆகிவிடுகிறான். எப்பொழுதோ அந்த பிராட்டியோடு சேர்ந்த அடுத்த கணம் என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். அல்லிமாதர் புல்கன் என்ற 1000 தோழனிடம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அது எங்கே இருக்கிற இடம் என்னால் அதுதான் அகோபிலம் என்கிற இடம். இந்த பாசுரத்திலே நவ நரசிம்மர்களிலே மாலோலன் என்கிற அந்த நரசிம்மனை இவர் மங்களாசாசனம் செய்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். அந்த எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற இடம் எப்படி இருக்கிறது என்றால், நெல்லி மல்கி கல்லுடைப்பா. அந்த இடத்திலே நெல்லி மரங்கள் வளர்ந்திருக்கின்றனவாம். அதனுடைய வேர்கள் உள்ளே புகுந்து அங்கே பாறைகளை எல்லாம் கூட உடைத்து விடுகின்றன என்று அப்படி பொருள் கொள்ளலாம். அல்லது நெல்லியில் இருந்து காய்கள் கீழே விழுகிற பொழுது பாறைகள் உடைந்து விடுகின்றன என்று அப்படியும் கொள்ளலாம். நெல்லி மல்கி கல்லுடைப்பா. அதற்கு மேலே புல் இலையார்த்து, அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் இலைகளை எல்லாம் கீழே தள்ளுகின்றன. அதற்கு மேலே அதர்வாய் வழியிடையிலே சில்லி, சில்லி என்னால் சுவர்கோழி என்று நாம் சில ஜந்துக்களை சொல்லுகிறோமே, அந்த சுவர்கோழி எப்பொழுதும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றதுன்னா சில் என்று ஒரு ஒலி எழுப்புமா. அதாவது நாம் கிராமங்களிலே சென்றால் இந்த காட்சிகளை இன்றைக்கும் கூட நாம் காணலாம். ஆஹா, அப்படி சுவர்கோழிகளானவை சில் என்ற ஒலியை எழுப்புகின்றன. அதர்வாய் வழியிடங்களிலே சில்லியானது சில் என்ற ஒலி எழுப்புகின்றது. அந்த ஒலியானது என்றும் ஓய்வதே இல்லை, என்றைக்கும் அந்த ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்கிறார். ஆஹா, கீழ்ப்பாசுரங்களை எல்லாம் மிகவும் பயங்கரமாக அது மூங்கில் பற்றி எரிகிறது, துஷ்ட மிருகங்கள் திரிகின்றன, பாறைகளிலும் உடைந்து கிடக்கின்றன என்றெல்லாம் சொன்னவர் இங்கே பிராட்டியை சொன்ன உடனே அந்த இடத்தினுடைய வனப்பை கூட கொஞ்சம் குறைத்து, அதாவது அந்த பயங்கரத்தை குறைத்து அங்கே நெல்லி மரத்திலிருந்து பழங்கள் விழுகின்றன, அதனாலே பாறைகள் சிதறமடைகின்றன, அந்த இடத்திலே சுவர்கோழி ஒலி எழுப்புகிறது என்று அந்த பயங்கரத்தை கூட குறைத்து காட்டுகிறார். அது பிராட்டியினுடைய சாநித்தியத்தாலே எல்லாம் குறைந்து விடுகிறது என்று நான் நினைக்கும்படியாக அப்படி சில்லி சில்லன் நொல்லராத சிங்கவேள் குன்றம் என்கின்ற அகோபிலம் என்று இப்படி அந்த திவிதேசத்தை வர்ணித்தார். கடைசியாக 10வது பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பலன் சொல்லி தலை கட்டுகின்றார். சிங்கவேள் பொன்னுடையா எங்களீரன் எம்பிரானை இருந்தமிழ்நூர் புலவன் மங்கையாடன் மண்ணிதொல் சீர் வண்டரதார்கலியன் செங்கையாடன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே. செங்கண் ஆளி இட்டு இறைஞ்சும் முதல் பாசுரத்திலே சொன்ன அதே அர்த்தத்தை இப்பொழுது 10வது பாசுரத்திலேயும் சொல்லுகிறார். அந்த பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் செங்கனாளி இட்டிறைஞ்சும் என்று சொன்னார். அதே அர்த்தத்தை இந்த இடத்திலே அந்த யாழியானது சிங்கமானது எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து அடிபணிகிறது. சிங்கப்பிரானை சிங்கங்களன்றோ அடிபணிய வேண்டும். ஆயினாலே செங்கனாளி இட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்றுடைய எங்கள் ஈசன், அவன் எப்பொழுது பிராட்டிக்கு வல்லபனோ அவன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் தானே. ஆயினாலே எங்கள் ஈசன் எம்பிரான். அந்த எம்பிரானை பாடினவர் யார் என்றால் மங்கையாளன் மண்ணு தொல் சீர் வண்டரை தார்கலியன் என்றால் மங்கையாளன் திருமங்கை என்கிற நாட்டிற்கு தலைவர். அதற்கு மேலே நல்ல வண்டுகள் எல்லாம் வந்து படியும்படியான அழகிய மாலையை அணிந்தவர். வண்டரை தார், தார் என்றால் மாலை, அதை அணிந்த கலியன் என்னால் நல்ல மிடுக்கை உடையவர். உண்மையாக திருமங்கை ஆழ்வார் அந்த சிங்கவேல் குன்றத்திலே நேரே சென்றே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அவர் அந்த திவிதேசத்திற்கு, அவ்வளவு பயங்கரமான திவிதேசத்திற்கு அவர் எப்படி சென்றார் என்றால் அவர் கலியனாகையாலே சென்றார். அவர் நல்ல மிடுக்கை உடையவர், ஆகையினாலே அவராலே செல்ல முடிந்தது. அப்படிப்பட்ட வண்டரை தார்கலியன் செங்கையாளன் என்னால் நல்ல தாராளமான கையை உடையவர் என்றோ அல்லது நல்ல கையிலே வலிமை உடையவர், ஆகையினாலேதான் இந்த மலையெல்லாம் ஏறி செல்ல முடிந்தது என்று கூட நாம் சொல்லலாம். செங்கையாளன் அவர் அருளி செய்த செஞ்சொல் மாலை என்னால் மிகவும் அழகிய மாலை. அப்படிப்பட்ட பாமாலையான இந்த 10 பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்களை வல்லவர்களுக்கு என்ன கிடையாது என்றால் தீதி இலரே, பாவங்கள் எதுவுமே கிடையாது. எம்பெருமான் எப்படி இரணியனை அழித்து
அந்த பிரகலாதனை ரட்சித்தானோ அதே போல நமக்கும் கூட விரோதிகளாய் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை அழித்து அவன் நம்மை ரட்சிப்பான். இரணியனுக்கும் இந்த இந்திரியங்கள் போன்ற விஷயங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இரணியன் என்ன சொன்னான்? நான் சொல்வதை நீ கேள், என் வழிக்கு வா, என் வழிக்கு வா என்று பிரகலாதனை விரட்டினான். அதே போலத்தான் இந்திரியங்களும் நான் சொல்வதை கேள், என் வழிக்கு வா என்று நம்மை விரட்டுகின்றன. அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்தான்? அந்த ஏணியனை அழித்து பிரகலாதனை ரட்சித்தான். அதே போல நமக்கும் கூட அந்த பாவங்களை எல்லாம் அழித்து நம்மை ரட்சிப்பான். ஆகையினாலே அந்த எம்பெருமானை போய் நாம் சேவிப்போம் வாருங்கள் என்பது போல இந்த மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரை தார்கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் இந்த 10 பாசுரங்களை கற்பவர்கள், இந்த 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களை கேட்பவர்கள் எல்லாருக்கும் என்ன பயன் கிடைக்கும் என்றால் அந்த இரணியன் அழிந்தது போல இவர்களுடைய பாவங்களும் அழிந்துபடும். ஆகையாலே இவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது என்று தெரிவித்தார். ஆஹா, இந்த 10 பாசுரத்திலே திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்னால் மிகவும் பயங்கரமானவன். யாருக்கு? விரோதியான இரணியனுக்கு. அந்த திவ்ய தேசமும் எப்படி இருக்கிறது என்னால் அந்த எம்பெருமானை போலவே மிகவும் பயங்கரமாகவே இருக்கிறது. யாருக்கு என்னால் அதுவும் எம்பெருமானுடைய விரோதிகளுக்குத்தான். ஆனால் அல்லிமாதர் புல்க நின்ற 1000 தோழன் என்று சொல்லப்பட்டபடி அந்த பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு அந்த எம்பெருமானை பற்றினோமானால் அந்த எம்பெருமான் நமக்கு 1000 தோழனாக இருந்து கொண்டு நமக்கு 1000 திருக்கரங்களாலே நம்மை வாரி அணைத்துக் கொள்ளுபவனாக இருந்து கொண்டு நமக்கு வேண்டிய அனுகிரகங்களை செய்கிறான். அந்த இரணியனை அழித்தது போல நம்முடைய பாவங்களையும் போக்குகிறான் என்று இந்த 10 பாசுரங்களிலேயும் நரசிங்க பெருமானுடைய பெருமையெல்லாம் அனுபவித்து இப்படி இந்த அகோபல திவ்ய கேத்திர மங்களாசாசனத்தை நிறைவு செய்த திருமங்கையாழ்வார் தொடர்ந்து திருவேங்கடம் என்கிற திவ்ய தேசத்தை 4 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.